நம்ம மல்லிய விஜய் எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீங்க பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்காக எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரல. அதாவது சின்னதா ஒரு பொருள் கூட பார்த்தீங்கன்னா, ரூ. 10 குடுத்து கூட வாங்கிட்டு வரல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி கேவலமா போய்ட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு எல்லாருமே வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஆனா வெண்பா மட்டும் பார்த்தீங்கன்னா, மல்லியோட இந்த ஒரு கவலைய போக்குறதுக்காக ஒரு கிஃப்ட்ட கொண்டு குடுக்குற மாரி குடுத்து, இத டாடா தான் குடுத்தாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம மல்லிக்கு இவ்ளோ பெரிய கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு, இப்ப ரொம்பவே சோகத்துல இருக்கும்போது, நம்ம வெண்பா இருந்துட்டு அந்த ஒரு கிஃப்ட்ட குடுக்குறாங்க. அத பார்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அத விஜய் தான் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் நம்புறது மட்டும் இல்லாம, வெண்பாவையும் பார்த்தீங்கன்னா நம்ப வச்சுர்றாங்க. அடுத்ததா நம்ம விஜய் இருந்துட்டு, "மல்லி உடனடியா கிளம்பு. நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, கார்ல ஏத்திக்கிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முறைச்சுக்கிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. கடைசில தான் பார்த்தீங்கன்னா, எங்க போறாங்க, என்ன ஏது அப்படின்றத பார்க்கும்போது தான் தெரிய வருது. நம்ம மல்லிக்கு இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அவர் எங்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா மல்லிய கூட்டிட்டு அவங்க அண்ணன பார்க்கறதுக்காக அவங்க ஊருக்கே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது கொடுமையா இருக்கு. நம்ம விஜய்க்கு தான் பார்த்தீங்கன்னா மல்லிய சுத்தமா புடிக்கல. பட் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம விஜய் எதுக்காக மல்லிய அந்த ஊருக்கு கூட்டிட்டு போணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம விஜய்க்கு ஒரு சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த ஊர்ல நம்ம மல்லி, மல்லியோட அண்ணன், அவங்க அண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிங்க, இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு கேவலப்பட்டுருக்காங்க, அசிங்கப்பட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த போதும் பொண்ணு இருந்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு, இந்த மாரி தான் பாபுவோட தங்கச்சி மல்லி தான் பார்த்தீங்கன்னா என் பையன் இப்போ கல்யாணம் ஆகாம வச்சிருக்கான். வப்பாட்டியா வச்சிருக்கான் அப்படி இப்படின்ற மாரி சொல்லியிருந்தது தான். இது இவ்ளோ பெரிய இஷ்யூவா பார்த்தீங்கன்னா மாறுச்சு. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இது எல்லாத்தையுமே கேட்டு அதாவது இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு, ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா தெளிவா செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மல்லியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாரி சொல்லி, அது கூட என்ன ஒரு கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட அண்ணன் ஏற்கனவே அந்த ஊர்ல பயங்கரமா பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அவங்க அண்ணன் இருந்துட்டு என்னோட மாப்பிள பார்த்தீங்கன்னா வருவாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் வரல அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து 2 நாள் டைம் குடுத்துருக்காங்க. 2 நாள்ல உன்னோட தங்கச்சி, உன் மாப்பிள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கல்ல, அவங்க 2 பேரும் வரல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் அந்த ஊர விட்டு காலி பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு காரணத்தினாலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லிய கூட்டிட்டு போயி அவங்க அண்ணன் முன்னாடி நிறுத்தப் போறாங்க. அந்த ஊர் மக்கள எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பார்க்க வச்சு, அவங்க எல்லார் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் எப்படியாப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த போறாங்க. இத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருந்துட்டு, நம்மளால மத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு இதுக்கப்புறம் இன்னும் நம்ம விஜய் மேல மரியாதை கூட தான் போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.